இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்க கூட இருக்காங்களா? அப்போ கம்பல்சரி இவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் மிஸ் பண்ணாம இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க. ஒரு கிச்சன்ல ஒரு அரிசியை ஒரு நல்ல இடத்துல வச்சிருந்தாங்களாம். ஏன்னா அது வெள்ளையாவும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருந்ததுனால ஒரு நல்ல இடத்துல வச்சிருந்தாங்க. ஆனா உப்பை ஒரு மூலையில வச்சிருந்தாங்க. இதை பார்த்த அரிசி ஒரு நாள் எல்லாருமே என்னை புகழ்றாங்க, ஆனா உன்னை மட்டும் ஏன் ஒரு மூலையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த உப்பு சொன்னது என்னன்னு தெரியுமா? அது சரி, நான் எல்லாரும் பார்க்கறதுக்காக இல்லை, நான் உன்னை புகழ்றதுக்காக தான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த அரிசிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் இந்த அரிசியை உப்பு இல்லாம சமைக்கிறாங்க. இதை சாப்பிட்ட எல்லாருமே முகம் சொல்லிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த அரிசி உணர்ந்துச்சு, உப்பு இல்லாம நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சில நண்பர்கள்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம அவங்க ஷைன் ஆகிறதுக்கு இல்லை, நம்மளை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து நம்மளை ஷைன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஸ்டோரியில் வர மாதிரி தாங்க நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம லவர் யாராக இருந்தாலுமே அவங்க எல்லாருமே நம்ம கூட உண்மையாக இருந்து நம்மளோட growthக்கு உதவி பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்க என்றைக்குமே பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உண்மையான அப்பா அம்மா, ஃப்ரெண்டு, லவர் இருந்தால் அவங்கள கைவிட்டுறாதீங்க. இந்த மாதிரி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.